நெல்லை மேலப்பாளையத்தில் தியேட்டர் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகள் வீசியதால் பரபரப்பு. சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 17ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை புறநகர் ரயில்கள் ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று முதல் 2 நாட்கள் வாக்காளர் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. கோவையில் விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்க விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. உண்ணாவிரதம் இருந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நுழைவுத் தேர்வு நடைமுறையில் புதிய அணுகுமுறையை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். டெல்லியில் கடும் பனிமூட்டம் நீடிப்பதால் திக்குமுக்காடும் மக்கள். காற்று மாசை குறைக்க டெல்லி அரசின் நடவடிக்கை. யானை பசிக்கு சோளப்பொரி என மக்கள் ஆதங்கம். உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவமனை தீ விபத்தில் 10 குழந்தைகள் உயிரிழப்பு. தனி வார்டிலிருந்து 54 குழந்தைகளில் 16 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை. வகுப்புவாதம் மூலம் நாட்டிற்கு தீங்கிழைக்கிறது பாஜக. மகாராஷ்டிராவில் கொட்டும் மழையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சரத்பவார் பேச்சு. ஜார்க்கண்ட் மாநில ஆளும் கட்சி எம்எல்ஏ பாஜகவில் இணைந்தார். தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாததால் கட்சி மாறினார் ஜேஎம்எம் எம்எல்ஏ தினேஷ் வில்லியம்ஸ். பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் 24ஆம் தேதி வரை விடுமுறை. புகைமூட்டம் சூழ்ந்துள்ளதால் நடவடிக்கை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 135 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி T20 தொடரையும் வென்று அசத்தல். நான்காவது T20 போட்டியில் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா சதம் அடித்த அசத்தல். சர்வதேச T20யில் ஒரே ஆண்டில் 3 சதங்கள் அடித்த முதல் வீரர் என சஞ்சு சாம்சன் சாதனை.